Please subscribe to channel Tigon to stay updated with more information. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற அமைவாக அன்பு பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பாகம் 2. நம்ம போன பதிவில் மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிக்கு பார்த்தோம். இந்த பதிவில் கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிகளுக்குமான சனிப்பெயர்ச்சி நம்ம ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வரை சனிப்பெயர்ச்சிக்கான அந்த இதுவெல்லாம் கொடுத்துருந்தோம். இது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கான ஒரு கட்டமைப்பு ஆய்வு. நான் இப்போ திருக்கணிதத்தை பற்றி ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை பற்றி நம்ம நிறைய விளக்க உரை போட்டிருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். ரைட், இப்போ நம்மளுக்கு சனிப்பெயர்ச்சி வர மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:24 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்துக்கு. இதுக்கான பொது பலன்கள்லாம் நம்ம சென்ற வீடியோவில் போட்டிருக்கோம். அது விருப்பப்படுறவங்க அதை போய் பார்த்துங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கடக ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்ன சார் அப்படின்னாக்கா, அஷ்டமத்து சனி விலகுது. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்துக்கு வராரு. அதுலேயும் தன் நட்பு கிரகமான குருவுடைய வீட்டுக்கு வராரு. அதுக்கடுத்து ஒரு 2 மாதத்துல இல்லை 3 மாதத்துல அவருடைய குருவுடைய பார்வையும் பெறார். குருவுடைய வீட்டிலேருந்து குரு பார்வை பெற்ற சனி பகவான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்து நிறைய ஸ்திர சொத்துக்களை ஏற்படுத்த போகிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு தினமான ஒரு நம்பிக்கைகள், ஒரு ஃபியூச்சர் பற்றியான ஒரு தெளிவு எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். நிச்சயமாக ஒரு அந்த அமைப்புகள் ரொம்பவே தெளிவாக இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை குட்டி, குடும்ப பொறுப்பு வர்றது, அந்த அமைப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கான ப்ரொமோஷன் அது எல்லாமே இருக்கும். இவ்வளோ நாளாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். அது ப்ரொமோஷன், உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவங்களுக்கு நிச்சயமாக ப்ரொமோஷன் தரும். அதே வகையில் பெற்றோர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபங்கள், பிணக்குகள், வாக்குவாதங்கள், அந்த மாதிரியான சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்களுக்கு கூட அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துங்க. மற்றபடி வேறு எதுவும் குறையலை. உடல் சோர்வு, சோம்பல், ஒரு அலட்சியம், ஒரு விட்டேத்தித்தனம் அப்படின்லாம் இல்லாமல் இப்போ இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, ஒரு ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சில பேருக்கு இடப்பெயர்ச்சி, இடமாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்புகளும் சனி பகவான் ஏற்படுத்துவார். 9ஆம் இடத்து சனி பூர்வ புண்ணியத்துக்கு, பாக்கியத்துக்கு எந்த விதமான பெரிய பங்கங்களையும் ஏற்படுத்த மாட்டார். அதனால நிறைய பேர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பெரிய ரிலீஃப் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிறது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆரோக்கியமும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஒரு ஸ்திரத்தன்மை, எதிர்காலத்துக்கான ஒரு திட்டமிடல் அப்படின்றது ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். அடுத்து சிம்ம ராசிக்கு இவர் நல்லா 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஐயோ, அஷ்டமத்து சனி வருதே, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு காரிய சுணக்கம் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் மந்தத்தனை, கொஞ்சம் இவ்வளோ நாள் ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. அது இல்லாமல் கொஞ்சம் பிணக்கு, ஒரு இது போனால் இது செஞ்சால் என்ன நடக்கும், இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிலேஷன் மைண்டு மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு சோம்பல் தரம் அதிகமாக இருக்கும். தாமதங்கள் கொஞ்சம் விலகி இருக்கும். ஒரு திட்டமிட்டத்தில் ஒரு 8 மணிக்கு ஒரு இடத்துல போய் ரீச் ஆகணும்னாக்கா அங்கே 9 மணிக்கு போகிறது, 10 மணிக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சில கால தாமதங்கள் இயல்பாக ஏற்படும். மற்றபடி பெரிய விஷயம் இல்லை. குறிப்பாக சனி திசை நடக்கிறவங்களுக்கு, சனி திசை, சனி புக்தி அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு, சிம்மராசிக்கு என்னன்னா ஒரு ஆகாத கிரகம் சனி பகவான். அதனால் கொஞ்சம் அந்த சுணக்கத்தை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் மே மாதத்துக்கு அப்புறமா அவருடைய குருவுடைய பார்வை பெறுது. குருவுடைய பார்வை பெறும்போது அந்த சனியுடைய தாக்கம் பெருமளவில் இருக்காது. சோம்பேறித்தனத்தை விட்டு வச்சிங்கன்னா அந்தந்த வேலையை அன்னைக்கே முடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா எந்த சனி பகவானுடைய அஷ்டம சனி உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிக்காது. அதே நேரத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் குருவுடைய பார்வை பெறதுனால அந்த வர மேலேருந்து அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அதுக்கப்புறமா எடுக்காதீங்க, அதுக்கு முன்னையும் எடுக்காதீங்க. அது அந்த டைமில் காரிய வெற்றிகள், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குது. குரு அடுத்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுங்க. வர மே 26 அதுக்கு அடுத்த மே 26 வரைக்கும் ஒரு தோராயமான கணக்கில்
அந்த இடத்துல புதிய முயற்சிகள் இருக்கலாம். அதுக்கு முன்னே புதிய முயற்சிகள் தவிர்க்கிறதும், அதுக்கப்புறமா புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். திருமண விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகும். திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். அதுவே வந்து அந்த குரு பார்வை இருக்கிற அந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஒரு 50-60% நல்ல பலன்களும், ஒரு 40% வந்து கொஞ்சம் சோம்பல், மற்றபடி தடைகள் அதுக்கான பலன்களும் உங்களுக்கு கலந்து இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி நிச்சயமாக காத்திருக்குது. அது நான் யாரை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். சிம்மத்தில் யார் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது சனி. நான் சனி பகவான் வெகு மக்கள் தொடர்பு, மக்கள் சக்தி மிக்க ஒரு சனி பகவான். ஸோ அவருடைய ஒத்துழைப்பு, மக்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிம்மத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் வந்து சிம்மராசிக்கான பலன்கள். அதுக்கடுத்தது வந்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்துல ஆஹா ஓஹோன்னு பழைய பேர் சொல்லியிருப்பாங்க 2-3 வருஷமா. என்ன சார் ஆஹா ஓஹோன்னு ஆட்சி திரிகோணம் மூல திரிகோணம் பவர்ல இருந்த சனி பகவான் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நிச்சயமா கொடுத்துருப்பாரு. உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருப்பார் இவ்வளவு நாளா வந்துட்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சனி பகவானவன்ல நிலைத்த சொத்துக்கள், நிலைத்த வழிமுறைகள், நிலைத்த வழிகாட்டுதல்கள் நிச்சயமா இருந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து பெரிய அதிர்ஷ்டத்தால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்காது. எப்பவுமே அதிர்ஷ்டத்துக்கு சனி பகவானுக்கு ரொம்ப தூரம். அந்த அதிர்ஷ்டத்துக்கு நடந்திருக்காது. எதிர்பாராம வர பணங்கள் எதிர்பார்த்ததுன்னா அந்த மாதிரிலாம் வராது. உழைக்காம கிடைக்கிற ஊதியம், உழைக்காமே நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டாரு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களாம் கொடுத்துருக்க மாட்டார் 6ஆம் இடத்து சனி. பொதுவாக வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவார் 6ஆம் இடத்து சனி. அவர் வந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துல வரும்போது வந்து வெகுஜன தொடர்பு, 7ஆம் இடம் அப்படின்றது வந்து கலத்திர ஸ்தானம், எல்லாமே சேர்ந்து வருது. மக்கள் தொடர்பு அப்படின்றது, சமூகத்தினுடைய தொடர்பு அப்படி எல்லாமே வரும். நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து கெட்டவன்லாம் இருந்ததெல்லாம் கூட விலகி இப்போ ஒரு நல்ல ஒரு நட்பு சூழல் நிச்சயமா வரும். கெட்டவன்லாம் கிளிட்ட பண்ணி வெளில அமைச்சிருவாரு. அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. சனி பகவான் வந்து அந்த மீனத்துல இருக்கும்போது வந்து மற்ற கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணும்போது, செவ்வாய் மற்ற கிரகங்கள் இல்லாமல் நம்ம கணக்கு பண்ணும்போது வந்து சில பேருக்கு வந்து இப்போ இந்த உழைக்காமலே வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு அந்த இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை பெற சனி பகவான்ல அது மாதிரியான கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொஞ்சமாக உழைச்சி அதிக வருமானம் வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து கொஞ்சம் பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். அது வந்து விட்டு கொடுத்து போகும்போது வந்து பொறுமை இருக்கிறதுனாலையுமே வந்து சரியாகும். மற்றபடி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இது வந்து அடுத்த பதிவில் வந்து நமக்கு துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிகமான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.